الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்கிலேயர்களின் ஆதிக்க பிடியில் அடிமைப்பட்டிருந்த நமது இந்திய திருநாடு 1947 வருடம் சுதந்திரம் பெற்றதை அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரும்பொழுதெல்லாம் அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், தியாகம் செய்தவர்களை நினைவு கூறும் வகையிலே ஆங்காங்கே விழாக்களை ஏற்பாடு செய்து அந்த விழாக்களிலே அவர்களுடைய சரித்திரங்களை, வரலாறுகளை, தியாகங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மரபு நமது நாட்டிலே நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமது இந்திய திருநாடு 78வது சுதந்திர தினத்தை மிக கோலாகலமாக அரசு விழாக்களாக, தனியார் துறையில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளாக சீரும் சிறப்புமாக மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டதை நாமெல்லாம் அறிவோம். இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய சமுதாயத்தினர்களுக்கு, நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு இந்த சுதந்திரத்தை பற்றியும் நாட்டு விடுதலை குறித்தும் இதில் நம்முடைய பங்குகள் என்னவாக இருந்தது, இதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், இது ஆரம்பிக்கப்பட்ட காலம் எது, ஆரம்பித்து வைத்தவர்கள் யார் யார், எவ்வளவு பேர்கள் இதில் இஸ்லாமியர்கள் பங்கெடுத்து மாண்டிருக்கின்றார்கள் என்பதனையெல்லாம் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இன்று சுதந்திர தினத்தன்று பெரும் பெரும் பேச்சாளர்கள் பல மேடைகளிலே இந்த தியாகிகளை குறித்து, வரலாறுகளை குறித்து நிறைய பேசுவார்கள். பெரும் பட்டியலை வைத்திருப்பார்கள். வடநாட்டில் இருந்து தென்னாடு வரையிலே அந்தந்த மாநிலங்கள் வாரியாக இன்னார் இன்னாரெல்லாம் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள், இன்னார் இன்னாரெல்லாம் பலியானார்கள், ஷஹீதானார்கள், சிறை சென்றார்கள் என்பதாகவெல்லாம் நிறைய பேர்களை சொல்லுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய சொல்ல வேண்டிய அவசியம், நிறைய பேர்கள் இருக்கும். ஆனால் இந்த பேச்சாளர்களெல்லாம் பேசும் பொழுது ஒரே ஒரு இடத்திலும் கூட ஒரு இஸ்லாமியனுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள், ஒரு முஸ்லீமுடைய பெயர் வராது. இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கருதக்கூடிய அளவிற்கு தான் அவர்களுடைய பேச்சு இருக்கும். மிக வறுமையாக பேசுவார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியும், நன்கு தெரியும், இந்த போராட்டத்திற்கு, இந்த சுதந்திரத்தினுடைய
இந்த தியாகங்களுக்கு, விடுதலைக்கு யார் காரணமாக இருந்தவர்கள்? யாருடைய பங்களிப்பு அதிகம்? இந்திய மண்ணிலே வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் தங்களுடைய எண்ணிக்கையை விட, சதவிகிதத்தை விட அதிகமானவர்கள் அதில் ஷஹீதாகி இருக்கின்றார்கள். அது வரலாற்று நிகழ்ச்சி, அது வரலாறாக இருக்குகின்றது. என்றாலும் கூட யாரும் ஒரே ஒரு ஆளை பற்றி, ஒரு ஜனாப் முகமது அலி அவர்களை பற்றி, ஜின்னா அவர்களை பற்றி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி, முகமது அலி ஷவுகத் அலி அவர்களை பற்றி யாருமே சொல்ல மாட்டார்கள். நமது காகிதம் எழுத்தவர்களை, கண்ணியமிகு காகிதம் எழுத்தவர்களை பற்றி எல்லாம் சொல்லவே மாட்டார்கள். யார் பெயரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியும் முக்கியமான காரணக்காரர்கள் யாராக இருந்தார்கள், யாரினால் இந்த போர் துவங்கப்பட்டது, யாருடைய காலத்தில் துவங்கப்பட்டது என்பதெல்லாம் நன்கு விளங்கி இருந்தும் கூட வேண்டுமென்றே அவைகளை எல்லாம் மறைத்து விடுவார்கள், சொல்லவே மாட்டார்கள். இதை பார்க்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த வருங்கால வாலிபர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் கூட ஏதோ கொடியேற்றுகின்றார்கள், அது அவர்களுடைய வேலை, அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நமக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதனை அவர்கள் விளங்கிவிடக்கூடும் என்பதற்காக வேண்டிதான் உண்மையான வரலாறு என்ன, எந்த காலகட்டத்திலே இந்த விடுதலை போர் ஆரம்பிக்கப்பட்டது, யார் யாரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், ஷஹீதானார்கள் என்பதனெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது. மிக நீளமாக பேச முடியாத ஜும்மாக்களிலே சுருக்கமாக சில விஷயங்களை நாம் சொல்ல செய்யலாம். இன்று அந்த சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், ஷஹீதானவர்கள், பெரும் பெரும் தியாகிகளை எல்லாம் அப்படியே மறைத்து, அதற்கும் அந்த போராட்டத்திற்கும் சம்பந்தமே இல்லாதவர்களை எல்லாம் பெயர்களை சேர்த்து உண்மையான வரலாறுகளை எல்லாம் எடுத்துவிட்டு, அந்த வரலாற்றிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியோர்கள், முஸ்லீம்கள், அந்த மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்தார், ஆட்சி புரிந்தார்கள் அல்லவா, அந்த மன்னர்களுடைய எந்த பெயரும் இல்லாத அளவிற்கு சுத்தமாக அழித்து விட்டார்கள். வரலாற்று புஸ்தகங்களில் நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளிலே படிக்கிற காலங்களிலே எல்லாம் சமூகவியல், வரலாற்றுவியலை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதில் நம்முடைய முகலாய சக்கரவர்த்திகளுடைய பெயர்கள் நிறைய இருக்கும். இந்த ஆண்டு காலங்களிலே இவர்களெல்லாம் ஆட்சி புரிந்தால் என்பதாக சொல்லி அவைகளெல்லாம் சுத்தமாக தொலைக்கப்பட்டு விட்டன. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 10 ஆண்டு இந்த சங்க பரிவார ஆட்சியிலே யாரெல்லாம் இந்த விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களோ, யாரெல்லாம் அதற்காக உழைத்தார்களோ, உயிர் நீத்தார்களோ, அவர்களையெல்லாம் துரோகிகளாக, அவர்களையெல்லாம் மோசமானவர்களாக சித்தரித்து அவர்களை சுத்தமாக அசிங்கப்படுத்தக்கூடிய வகையிலே இப்படி சில கதைகளை எல்லாம் கட்டி விடுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த பழைய மன்னர்கள் எல்லாம் இந்தியாவிலே படையெடுத்து வந்து கோயில்களை இடித்தார்கள், கோயில் சொத்துக்களை சூறையாடினார்கள், மக்களை எல்லாம் அடித்து உதைத்து வாளையை காட்டி இஸ்லாம் மதம் மாற்றினார்கள். இது போன்ற வாசகங்களை எல்லாம் சொல்லி 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 மக்களை அவர்கள் திசை திருப்பி வைத்திருக்கின்றார்கள். இந்த போருக்கும், இந்த ஜிஹாதிற்கும், இந்த விடுதலை, இந்த வேள்விக்கும் சம்பந்தமில்லாத ஆங்கிலேயர்களுக்கு அடிவரடிகளாக இருந்து அவருடைய காலுக்கு செருப்பாக தேய்ந்து, இனிமேல் உங்களோடு நாங்கள் சண்டையிட வரமாட்டோம், உங்களுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை என்பதாக சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களையெல்லாம் மகான்களாக, தியாகிகளாக, பெரும் பெரும் தலைவர்களாக அவர்களை ஆக்கி இஸ்லாமியர்கள் இதற்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக நம்ம எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுவேன். 1930களிலே 1930ஆம் ஆண்டு மௌலானா முகமது அலி அவர்கள் லண்டனுக்கு வட்டமேஜை மாநாடு நடைபெறுகின்ற அங்கே செல்கின்றார்கள். அந்த வட்டமேஜை மாநாட்டிலே அவர்களை பேசுவதற்கு 5 நிமிடம் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது. எழுந்தார்கள். எழுந்து தங்களுடைய ஆக்ரோஷ பேச்சின் காரணமாக இந்திய மண் யாருக்கு சொந்தம், அது இந்தியர்களுக்கு சொந்தமானது, அதில் குறிப்பாக இத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில் ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள், அவர்கள் இப்படியெல்லாம் கண்ணியமாக செய்திருக்கின்றார்கள்,
முஸ்லீம்கள் யாரையும் அவர்கள் கஷ்டப்படுத்தியோ வாளை காட்டி இஸ்லாத்திலே கொண்டு வரவில்லை. அவர்கள் என்று ஆட்சிக்கு வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த முகலாய மன்னர்கள், அந்த காலத்திலும் முஸ்லீம்கள் சிறுபான்மையாகத்தான் இருந்தார்கள், இந்த காலத்திலும் சிறுபான்மையாகத்தான் இருக்குகின்றார்கள். அன்று அவர்கள் அந்த ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் செய்த ஆட்சியிலே அவ்விதமாக செய்திருப்பார்களேயானால், தாவா பணியை மேற்கொண்டிருப்பார்களேயானால், ஆங்காங்கே இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்திருப்பார்களேயானால், இந்திய மண்ணிலே ஒரே ஒரு இஸ்லாம் அல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் மதம் மாற்றி இருக்க முடியும், ஆனால் மன்னர்கள் அந்த வேலையை செய்யவே இல்லை. என்றாலும் இப்படியெல்லாம் கதை கட்டி வீணான கற்பனையான செய்திகளை எல்லாம் செய்து வைத்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய நாடு எங்களுக்கு தரப்பட வேண்டும், இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக 2 மணி நேரம் பேசியிருக்கிறார். இந்த வட்டமேஜை மாநாட்டிலே 2 மணி நேரம் பேசி கடைசியாக சொன்ன வார்த்தை, இந்திய மண் அது சுதந்திரம் பெற வேண்டும், இந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்படாத வரையில் அந்த அடிமைப்பட்ட இந்தியாவிற்கு நான் செல்ல மாட்டேன், நான் செல்ல தயாரில்லை. நான் இங்கேயே மாண்டு போனாலும் சரி, அடிமை இந்தியாவிலே நான் அடக்கப்படக்கூடாது என்பதாக அங்கேயே தங்கிவிடுகின்றார்கள், அங்கேயே வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட வீராவேசமான அந்த பேச்சுக்கு சொந்தக்காரரான மௌலானா முகமது அலி அவர்களை தங்கள் நாட்டுக்கு தாருங்கள், அந்த வீரர் எங்கள் மண்ணிலே புதையப்பட வேண்டும் என்பதாக சொல்லி 22 நாடுகள் போட்டியிட்டு கொண்டனவாம் மையத்தை எடுத்து செல்வதற்காக வேண்டி. அந்த நேரத்திலே எல்லோருடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கபரிஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறு. அப்போ இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்காக அவ்வளவு போராடினார்கள், உயிர் நீத்தார்கள். இன்று பெரிய பட்டியல் வைத்திருக்கின்றார் அல்லவா, இன்னவர் எல்லாம் போரிட்டார், இவர் செக்கு இழுத்தார், இவர் கப்பல் ஓட்டினார், இவர் கொடி காத்தார் என்பதாக எவ்வளவோ பேர்களை சொல்லுவார்கள். இந்த பட்டியலிலே வரக்கூடிய நிறைய பேர்களை நாம் கணக்கெடுத்து பார்ப்போமேயானால் 1900க்கு பிறகு இந்த வேள்வியிலே விடுதலை போரிலே கலந்து கொண்டவர்கள். எப்போ? 1900க்கு பிறகு. ஆனால் இந்த போராட்டம் என்பது, சுதந்திர போராட்டம் என்பது 1600களிலே, 1700களிலே, 1800களிலேயே துவங்கிவிட்டார்கள். அப்பொழுதே இந்த இந்தியாவினுடைய போராட்டம், இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுதெல்லாம் யார் இதை ஆரம்பித்தார்கள், யார் கையில் எடுத்தார்கள், ஆங்கிலேயர்களை துரத்துவதற்காக வேண்டி யாரெல்லாம் போராடி பார்த்தோம்னு சொன்னால் அனைவர்களும் முகலாய சக்கரவர்த்திகளாக இருந்தார்கள். முகலாய சக்கரவர்த்திகள் அவர்கள்தான் படைகளை கொண்டு இந்த ஆங்கிலேயருடைய வருகையை எல்லாம் தடுத்தார்கள், ஆதிக்கத்தை முறியடித்தார்கள். அப்பொழுது அதிகமானவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இந்திய மக்கள், இந்த இஸ்லாமியர்கள் ஒரு ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுடைய ஆட்சி எங்கு போய்விடுமோ என்பதற்காக வேண்டி ஆட்சி பிடிக்க வரக்கூடிய ஆங்கிலேயர்களை அவர்கள்தான் முறியடிக்க வேண்டும். அது அவர்களுக்கும் உண்டான சண்டை. ஆங்கிலேயர்கள் ஆட்சி பிடிக்க வருகின்றார்கள், இவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை மோதிக்கொள்ளுகின்றார்கள். இது நமக்கு என்ன வந்தது என்பதாக சொல்லி முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்த்தார்கள். எந்த முஸ்லீம் அல்லாத ஒருவரும் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்திலே கலந்து கொண்டவர்கள் எல்லாம் யார்? இஸ்லாமியர்களும் மன்னர்களும் அவர்களும் தான். அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு காஃபிரும் வரவில்லை, இஸ்லாம் அல்லாதவர்கள் வரவே இல்லை. இப்படித்தான் ஆரம்ப காலம் துவங்கியது. இந்த போர் துவங்கியதுடைய ஆரம்ப நிகழ்ச்சி செய்தி இதுவாகத்தான் இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், திப்பு சுல்தான் எல்லோரும் தெரிந்த செய்தி. இவர் என்ன சமீபத்தில் இருந்தவரா? 1750 திப்பு சுல்தானுடைய அந்த போர் எப்பொழுது செய்கிறார்? அவர் ஆட்சி காலம் என்ன? 1750. 1750 மிக பெரும் வீரராக எப்படி சொல்லுவார்? வாழ்ந்தால் ஒரே ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிடு, 100 ஆண்டுகள் குள்ளநரியாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக போல் வாழ்ந்துவிடு என்பதாக மக்களுக்கு ஆர்வமூட்ட செய்வார். இந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு நாம் வாழ்வதை விடவும் நாம்
இந்த செத்து விடுவதே மேல், சிறை கொட்டிகளிலே அவர்களுக்கு அடிமையாக இருப்பதை விட நாம் சுதந்திர மனிதனாகத்தான் வாழ வேண்டும் என்பதாக சொல்லி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகின்றார். அந்த காலகட்டத்திலே தான் இந்த கட்டபொம்மன் என்பவரும் வேலு நாச்சியார், இந்த மருது சகோதரர்கள், இவர்களெல்லாம் குறுநில மன்னர்களாக இருந்தவர். அவருடைய அந்த காலகட்டத்தில் தான் குறுநில மன்னர்கள். இவர்களெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தவர்கள். அவர்களையெல்லாம் சந்தித்து ஒன்று கூட்டி, நீங்கள் கப்பம் கட்டக்கூடாது, நமது நாடு இது, இந்த நாட்டில் அவர்களுக்கு என்ன கட்டுவது என்பதாக உங்களுக்கு நான் படைகளை அனுப்புகின்றேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்பதாக சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஆயுதங்களையும் படைகளையும் அனுப்பி வைத்து திப்பு சுல்தான் பாதுகாத்தார். அது மட்டுமா, கோவில்களுக்கு நிலங்களை, மடங்களுக்கு அதிகமான சொத்து சுகங்களை, நிறைய சொத்துக்கள் எழுதெல்லாம் ஆவணங்கள் இருக்குகின்றன. என்ன சொல்லுகின்றார்கள், அவர் அதை செய்தார், இது செய்தார், கோவிலை இடித்தார், அதை பண்ணார், எல்லாம் பொய்யான சரித்திரங்களை இவைகளையேத்தான் பேசுவார்களே தவிர ஒரே ஒரு இஸ்லாமிய நல்ல செய்திகளை சொல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒவ்வொரு ஆட்சி காலமும் வீழ்த்தப்படுகின்றது. ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் உயர்ந்து கொண்டே வருகின்றது. கடைசி காலம் வருகின்றது மன்னர் பகதூர் ஷாவுடைய ஆட்சி காலம். கடைசி மன்னர், இந்த முகலாய சக்கரவர்த்திகளிலேயே கடைசி மன்னராக இருந்தவர் பகதூர் ஷா அவர்கள். அவர்களுடைய சரித்திரம் என்றைக்குமே மறக்க முடியாத செய்தி, எந்த காலகட்டத்திலும் மறக்க முடியாது. அரபியிலும் சரி, உருதுவிலும் சரி, பாரசீக மொழியிலும் நன்கு பாண்டியத்துவம் பெற்ற சிறந்த அரசராக இருந்து வாழ்ந்தவர். அவருடைய வாழ்ந்த அந்த கட்டடங்கள் எல்லாம் இன்றும் நீங்கள் யூடியூபில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த மன்னர் கடைசி காலத்திலே அவருடைய கை ஓங்கி விடுகின்றது, ஆங்கிலேயருடைய கரம் ஓங்கி இந்த அரச குடும்பத்தை எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும், அனைவர்களையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதாக சொல்லி கங்கணம் கட்டியவர்களாக அவருடைய குறிக்கோள் எல்லாம் அந்த காலகட்டத்திலே காபிர்கள் இந்துக்கள் மீது கிடையாது, இந்த அரசர்களை ஒழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்தார்கள், மஸ்ஜித்களிலே புகுந்து தொழுகைக்காக ஜும்மாக்களிலே நிற்கும் பொழுது பின்னிருந்து எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தினார்கள். மதரசாக்களிலே புகுந்து மாணவர்களை எல்லாம் சுட்டு சாகடித்தார்கள். ஆங்காங்கே தேடி சென்று குரானுடைய பிரதிகளை எல்லாம் அவர்கள் எரித்தார்கள். முஸ்லீம்கள் தான் தங்களுக்கு விரோதி, வேறு யாரும் நம்மளை எதிர்க்கவில்லை, இந்த இஸ்லாமியர்கள் தான் நம்மளுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள், இந்த இஸ்லாமியர்களை அழித்து விடுவோம் என்று சொன்னால் இந்த நாடு நமது கைக்கு வந்துவிடும் என்பதாக சொல்லி முஸ்லீம்களை மட்டுமே குறிவைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் உலமாக்கள் மிக வேகமாக பயான்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் என்ற போரினை கையில் எடுத்தால் எதற்காக வேண்டி, எப்பொழுது இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் ஒரு சோதனை காலம் வந்து விடுமோ, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி எப்பொழுது புறப்பட்டு படைகள் வந்து விடுமோ அவர்கள் ஜிஹாது செய்வது கடமை, போரிட்டே ஆக வேண்டும். எனவே நம்மை நோக்கி இந்த ஆங்கிலேயர்கள் நம்மை குறிவைத்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் இவர்கள் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் அனைவர்களும் ஜிஹாதில் இறங்க வேண்டும், ஜிஹாது செய்தாக வேண்டும் என்பதாக சொல்லி மெம்பர்களிலும் மஸ்ஜிதுகளிலும் பயான்களிலே பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது உலமா பெருமக்கள் அன்று. இதன் காரணமாக அன்று உலமாக்களை தேடி தேடி பிடித்து 100 உலமாக்களை ஒன்றாக வைத்து தூக்கிலே போட்டார்கள். வரல உலமாக்கள் அழிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே இந்த ஜிஹாத் என்பது நம் மீது கடமை, இந்திய முஸ்லீம்கள் ஜிஹாது செய்தாக வேண்டும் இந்த ஆங்கிலேயர்களோடு என்பதாக ஃபத்வா கொடுக்கப்பட்டது. ஃபத்வா என்று சொன்னால் மார்க்க தீர்ப்பு எப்படி மசாலாக்கள் சொல்லுவோம் அல்லவா, அதுபோன்று தேவபந்து மதரசாவிலே இருந்து 42 ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டன. என்ன ஃபத்வா கொடுத்தாங்க தெரியுமா, ஆங்கிலேயர்களிடம் யாரும் வேலை பார்க்கக்கூடாது, அது ஹராம், ஆங்கிலேயரிடம் சம்பளம் வாங்குவது ஹராம், அவர்கள் உங்களுக்கு ஏதாகிலும் பட்டயம் கொடுத்திருப்பார்களே ஆனால் நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும், அது உங்களுக்கு ஹராம், அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் அணியக்கூடாது, நம்முடைய ஆடைகளை நாம் இந்த கதிருடைய ஆடை, நம்ம கதிர் ஆடைன்னு சொல்கிறாங்க இல்லையா, காஜி கதிர் என்றெல்லாம் அரபி வார்த்தை அது, கதிருடைய ஆடை, கதிர் என்று சொன்ன அர்த்தம் கண்ணியமான ஆடை, அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆடையை வாங்கக்கூடாது,
அவருடைய மொழியை பேசக்கூடாது, அவருடைய பள்ளிகளிலே படிக்கக்கூடாது என்பதாகவெல்லாம் சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அன்றே அவர்கள் கல்வியிலே பின்தங்க வைத்தார்கள், நாட்டின் விடுதலைக்காக வேண்டும். அப்போது இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவும் செய்தார்கள் உலமாக்கள். அன்று ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டன. அந்த ஃபத்வாவிலே முக்கியமாக எழுதப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், ஹர் ஷக்ஸ் சர் பர் கஃபன் பாந்து கர் நிக்கலே, ஹக் கே லியே லடுனா பகாவத் நஹி ஹோத்தி ஹை. ஒவ்வொரு முஸ்லீம்களும் தங்களுடைய தலையில் கஃபனை கட்டி கொண்டு புறப்படுங்கள். இறந்துவிட்டால் கஃபன் இருக்குமோ இருக்காதோ, தலைப்பாயாக கஃபனை தலையிலே சுற்றி கொண்டு ஜிஹாதுக்கு புறப்பட்டு விடுங்கள். இந்த எதிரிகளோடு, மார்க்க எதிரிகளோடு சண்டையிடுவது இது வெறும் சண்டை இல்லை, ஜிஹாத், போர், மார்க்க போர். இதில் யாரெல்லாம் ஷஹீதாவார்களோ ஒரு ஷஹாதத்துடைய மரணம் அடைகின்றார்கள், ஷஹாதத்து கிடைக்கின்றது என்பதாக சொல்லி அந்த எல்லா உலமாக்களும் அவர்கள் அனைவர்களுக்கும் ஃபத்வா கொடுத்து அனுப்பிய செய்தி வரலாறுகள் அனைத்தும் மறைக்கப்பட்டு விட்டன, அனைத்தும் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டன, துடைக்கப்பட்டு விட்டன. அதற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இன்று தலைவர்களாக, ஆட்சியாளர்களாக இன்று அமர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இல்லாத பொல்லாத பழிகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கடைசி நேரத்திலே இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அந்த மன்னரை அவர்கள் அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி பகதூர் ஷா அவர்களை குறிவைக்கின்றார்கள். அந்த குடும்பத்தை, அரசு குடும்பத்தை எல்லாம் அவர்கள் தாக்க வருகின்றான் கேள்விப்பட்டவுடன் இந்த பகதூர் ஷா என்ன செய்கிறார், தங்களுடைய குடும்பங்களை எல்லாம், தன்னுடைய சொந்த மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு அவருடைய பாரம்பரிய கபர்ஸ்தானம் ஒன்று இருக்குகின்றது, இன்னும் இருக்குகின்றது. அது எங்கே, டெல்லியில். அங்கு ஒரு பெரிய பூங்கா மாதிரி இருக்குது, பழைய பழைய கட்டடங்கள்லாம் உள்ளே இருக்குது. அதில் சென்று மறைந்து கொள்கின்றார்கள். அங்கு சென்ற ஆங்கிலேயர்கள் அனைவர்களையும் சுட்டு வீழ்த்திவிட்டு இவர் மனைவியை, 2 வாலிப பிள்ளைகளை மட்டும் கைது செய்து ரங்கோனுக்கு அழைத்து சென்று விடுகின்றார்கள். ரங்கோனில் வைத்து தனிமை சிறையிலே சித்திரவதைப்படுத்தப்படுகின்றது. வயதான காலத்தில் அவர் கேட்கின்றார், நான் சாவது உறுதியாகிவிட்டது, நான் செத்துவிட்டால் ஒரே ஒரு வேலை எனக்கு நீங்கள் செய்ய வேண்டும். என்னுடைய மண்ணிலே, இந்தியாவிலே என்னை அடக்கப்படுவதற்கு 2 கஜம் எனக்கு இடம் கொடுத்தால் போதுமானது என்பதாக மகஜர் அனுப்புகின்றார். அவருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. கடைசியாக எனக்கு பேப்பர் பேனா கொடுங்க, என்னுடைய மன வேதனைகளை நான் எழுதுகின்றேன் என்பதாக சொல்லி அவர் சில கவிதை வரிகளை எழுதுகின்றார். அந்த கவிதை வரிகள் இன்றும் கூட ரங்கோனிலே அவருடைய மஜாருடைய சுவர்களிலே எல்லாம் வரையப்பட்டிருக்கின்றன. மஜாரில் அந்த கவிதை வரிகள் இருக்கின்றன. அப்போ இந்தியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரதமர்களும் அவரை தரிசிக்க போகிறாங்க. பிரதமர்கள் இந்திரா காந்தி போனாங்க, ராஜீவ் காந்தி போனாங்க, சமீபத்தில் மன்மோகன் சிங் போகிறார். இந்த மீடியாக்கள் வந்த அப்புறம் நீங்கள் நெட்டுகளில் பார்க்கலாம், மன்மோகன் சிங் போகிறாரு, நம்ம மோடியும் கூட போகிறார். இந்த மன்மோகன் சிங் போய் எல்லாம் படிக்கிறார். அவர் உருதுவிலே நல்ல பாண்டியத்துவம் பெற்றவர், கவிஞரும் கூட. யார்? மன்மோகன் சிங் அவர்கள். எல்லாம் ஒரு வரியாக படித்து நின்று படிக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், படித்து பார்த்துட்டு கண்ணை தொடச்சிக்கிறார். தொடச்சிட்டு துவா ஓதுறாங்க. துவாவில் கையேந்தி கவலையாக கேட்குறார். அதே வேலையை இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவர் போகிறார், நம்ம மோடி போனால் அதை படிக்கவும் தெரியல, துவாவுமே கையும் தூக்கலை, பூவள்ளி போட்டுட்டு திரும்பி வர்றார். இதுதான் காட்டப்படுகின்றது. மன்மோகன் சிங் படிக்கிறார் அல்லவா, படிச்சுட்டு அழுகுறார். அழுதுட்டு அங்கே ஒரு பெரிய பேழை ஒன்று வச்சுருக்கிறாங்க, நோட்டு புக்கு. அதில் சில வரிகளை எழுதுகிறார். சரி, என்னத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது என்பதாக கொஞ்சம் ஜூம் பண்ணி படிக்க பார்த்தோம். எல்லாம் நம்மளுக்கு அந்த உருதுடைய இல்மு கொஞ்சம் கொடுத்துருக்குறான். அதை படித்தோம்னு சொன்னால் நம்ம கூட அழுதுருவோம். இந்த வார்த்தைகள், அவர் போட்டுக்கிற வார்த்தைகள் என்ன சொல்கிறார் தெரியுமா? கித்னா பத் நசீப் ஹே ஜஃபர் கே லியே, கித்னா பத் நசீப் ஹே ஜஃபர் கே லியே, 2 கஸ் ஜமீன் பி ந மிலி கோயே யாருமே. நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தாய் மண்ணிலே நான் அடக்கப்படுவதற்கு 2 கஜம் மண்ணும் கூட எனக்கு கிடைக்கவில்லையே.
ஜஃபரே, அவர் பேர் ஜஃபர், பட்ட பேர் அவருக்கு. ஜஃபரே, உனக்கு வந்து இந்த கெட்ட நசீபை பார்த்தாயா? உனக்கு வந்து நசீபை பார். நீ ஆட்சி புரிந்து அழகாக நீ ஒய்யாரமாக இருந்த அந்த மாளிகையில், அந்த ஊரில், நாட்டில், பிறந்த மண்ணில் ஒரு 2 தண்ணி இடம் கிடைக்கல பற்றியா? உன் நசீபை பார் சொல்லிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், दिने ज़िंदगी के ख़त्म हो गई और शाम आ गई. दिने ज़िंदगी के ख़त्म हो गई और शाम आ गई. வாழ்க்கை என்னும் இந்த சூரியன் மறையப் போகின்றது. வாழ்க்கை என்னும் சூரியன் மறையப் போகின்றது, அஸ்தமமாக போகின்றது, இரவு வந்து விட்டது, என் வாழ்க்கை முடிய போகின்றது. फैला के पाँव सोएंगे गंजे मज़ार में. இனிமேல் என்ன செய்வோம்? 2 காலையை நீட்டிக்கிட்டு அந்த கபருங்கிற அந்த புதைகுழியிலே, அந்த பெட்டகத்திலே நாம் தூங்க வேண்டியது தான். இனிமேல் எனக்கு அடுத்த கதி இதுதான் எழுதுறார். அப்புறம் சொல்கிறார், ந கிசி கியா புல்புல் கோ பாகபான் சே ந சையாது சே கிலா. புல்புல் கோ பாகபான் சே ந சையாது சே கிலா. இந்த புல்புல் பறவை மாதிரி இந்தியா என்னக்கூடிய அழகான மலர் தோட்டத்தில் நான் சந்தோஷமாக இருந்தேன். இந்த புல்புல் பறவையாகிய நான் மலர் தோட்டத்திலே, இந்தியாவிலே, என்னுடைய மலர்காவிலே நான் ஒய்யாரமாக சந்தோஷமாக பறந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னை வேட்டையாட வந்த அந்த வேட்டைக்காரன் இருக்கின்றானே, அவனையும் நான் குறை சொல்ல முடியாது. அந்த அழகான தோட்டத்திற்கு சொந்தக்காரர்களான அந்த இந்திய மக்களையும் நான் குறை சொல்லுவதற்கு இல்லை. இந்திய மக்களும் குறை சொல்ல மாட்டேன். அந்த வேட்டைக்காரனாக வந்திருக்கிறான் இல்லையா, இவர்களையும் நான் குறை சொல்லுவதற்கு இல்லை. என்னுடைய தகுதீர் இப்படி இருக்குகின்றது, யாரை நான் குறை சொல்ல போகின்றேன்? இந்த புல்புல் பறவைக்கு வந்த கதியை பாருங்களேன் அப்படிங்கிறார். ந கிசி கி ஆங்க் கா நூறு ஹூம், ந கிசி கி ஆங்க் கா நூறு ஹூம். நான் இந்த சிறையில் நிற்கின்றேன், என்னை வைத்திருக்கின்றார்கள், என்னை சுற்றி இந்த சிப்பாய்கள் எல்லாம் என்னை முறைக்க பார்க்கின்றார்கள். எந்த கண்களிலும் ஒரு சின்ன இரக்கம் கூட இல்லையே, ஒரு கருணை பார்வை இல்லையே. சுற்றி பார்க்குகின்றேன், எந்த கண்களும் என்னை கருணையால் பார்க்கவில்லை. அதே மாதிரி நான் கிசிக்கு தில் கராருகும், எந்த இதயமும் என் பேரில் கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாதிரி கூட தெரியவில்லையே. ஜோ கிசிக்கு காமுன ஆசைக்கே, நான் அவ்வளோ பெரிய மன்னராக இருந்து யாருக்கும் ஒரு சின்ன பிரயோஜனம் அளிக்க முடியாத மை ஏக்கு பூரே முஷ்துக்கே குபாருகும், ஒரு பிடி சாம்பலாகி போனேனே, என் கதியை பார்த்தீர்களா எழுதுறார். இப்படி நீளமான கவிதைகள் சுவர்களில் இந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது வருது, நிறைய வருது. அதில் முக்கியமாக ஒரு செய்தி எனக்கு கடைசியில் சொல்கிறாரு, நான் மரணிக்க போகின்றேன், சாக போகின்றேன், என்னை எங்கே சென்று அடக்குவார்களோ தெரியாது, என் கபர் எங்கே வருமோ தெரியாது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை யாரும் ஜியாரத்து செய்ய வருவார்களோ, எனக்கென்று ஏதாகிலும் ஓதுவார்களோ, என் கபர் என்று மக்களுக்கு தெரியாமல் போய் விடுமோ, நான் அனாதை குப்ரா ஆயிடுவனும், அனாதை குப்ரா போயிடுவனும் என்பதாக எழுதுறார் வரிசையாக. இதெல்லாம் பார்த்துட்டு தான் மன்மோகன் சிங் கண்ணை துடைக்கிறார். துடைச்சிட்டு ஒரு 3 வார்த்தை எழுதி வைக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? ஜஃபர் அவர்களே, உங்களுடைய தியாகம் ஈடு இணையற்றது. முதல் வரி, உங்களுடைய தியாகம் ஈடு இணை இல்லாதது. 2வது வரியிலே, உங்களுடைய தியாகத்தை இந்திய மக்கள் மறக்க மாட்டார்கள். 3வது எழுதுகிறாரு, அப்படி யாராவது இந்திய மக்கள் மறப்பார்களே ஆனால் அவர்கள் நன்றி கெட்டவர்கள். இவ்வளவு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்கள், உலமா பெருமக்கள். அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே இந்திய சூழ்நிலையை நாம் சற்று யோசிக்க வேண்டும். நாம் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தில் ஒய்யாரமாக ஆட்சி செய்கின்றார்கள். நாட்டை சுரண்டுவது, வேண்டியவர்களுக்கு கொடுப்பது. ஆனால் இன்று சுதந்திரத்திற்காக தன் உயிரை நீத்த இந்த தியாக பரம்பரையில் வந்த இந்த மக்களுடைய நிலை
மிக மோசமான சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கணக்கின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இந்திய மண்ணிலே அதிகப்படியாக கண்ணீர் சிந்தக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அதிகப்படியான இக்கட்டுகளுக்கும் சங்கடங்களிலும் சிக்கி தவிக்கக்கூடிய சமுதாயம் நமது இஸ்லாமிய சமுதாயம். மிக அதிகமான பொருள் நாசப்படுத்தப்பட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். மிக அதிகமாக ஜெயில்களிலே சிறைகளிலே வாழக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கின்றது. இஸ்லாமிய வியாபாரிகள் சிறு வியாபாரிகளிலே இருந்து பெரிய வியாபாரிகள் வரையிலே குறிவைத்து தாக்கப்படக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கின்றது. மஸ்ஜிதுகளை மதரசாக்களை இடிப்பது, புல்டோசரை வைத்து வீட்டுகளை உடைப்பது, இப்படி எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆட்பட்டு இருப்பதை நாமெல்லாம் மறக்க முடியாது. இதற்கெல்லாம் என்ன காரணம், என்ன காரணம் என்பதனை நாம் ஒரு சில வார்த்தைகளில் விளங்கிவிடலாம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு சமுதாயங்கள் வாழுகின்றார்கள். கேட்டால் உங்கள் தலைவர் யாருன்னு கேட்டால் இன்னொரு அப்படிம்பாங்க. எங்கள் சமுதாயத்துக்கு தலைவர் இவர், அவர் செய்கிறாரா செயல்படுறாரா படல, ஏதோ ஒருத்தர் காட்டுவாங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னைக்கு உங்களுக்கு யாருப்பா தலைவர் என்பதாக கேட்கப்பட்டால் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய அமைப்புகள், நிறைய கட்சிகள். இவர் பக்கம், அவர் பக்கம், அவர் பக்கம் இருந்துட்டு போவோம். ஆனால் இஸ்லாம் என்ற பேரில் ஒன்று சேர வேண்டுமா இல்லையா? இவங்களுக்குள்ள பகை, இவங்களுக்குள்ள ஃபத்வா கொடுத்துக்கிறது. அவர் காஃபிரு, இவர் காஃபிரு, இவர் காஃபிரு, இவங்களுக்குள்ள பகையை போட்டுக்கிறது. போன மாதத்தில் நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நெல்லைங்க இது கோயம்புத்தூரில் கோயில் 2 பேர் இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் ஒரு இடத்துல போட்டு எழுத்தி நிற்கிறாங்க. நான் அந்த கட்சியை சொல்ல வரல, இஸ்லாமிய கட்சி 2மே. அதில் ஒரு கட்சிக்காரர் ஜெயிச்சிட்டார், ஒரு கட்சி தோற்று போகுது. இந்த ஜெயிச்ச கட்சிக்காரர் இருக்கிறார் இல்லையா, அமைப்புக்காரர், ரோடுகள்லாம் போட்டு வரார். ஒரு ரோட்டில் உங்கள் ரோடு நாளைக்கு போட போகிறாங்க, நீங்கள் உங்கள் வண்டிகளை எல்லாம் சரி பண்ணிக்கங்க, நாளைக்கு ரோடு வருது தெருவில் என்பதாக சொல்லிட்டு போயிட்டார் அந்த கவுன்சிலர். அன்றைக்கி மழை பிடிச்ச மழை ஒரு வாரமாக விடலை, ரோடு போடுறதுக்கு முடியலை. ஒரு வாரம் கழித்து ரோடு போடல பற்றியா, வாங்க எல்லாம் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்பதாக இஸ்லாமியர்கள் அழைத்து கொண்டு ஒரு இஸ்லாமிய தலைவர் போகிறார். யார் பேரில் கேஸ் கொடுக்கறதுக்கு? இஸ்லாமிய தலைவர் பேர், இஸ்லாமிய எம்சி மேலே. இதுதான் இன்றைய சமுதாயம். இன்று நிறைய தலைவர்கள், நிறைய அமைப்புகள் யாரும் ஒன்று செல்வதாக இல்லை. அவரவர்கள் தனித்தனியாக பிரிந்து கொண்டு இன்று அரசியலிலே நமக்கென்று ஒரு முன்னெடுப்பு கிடையாது. நம்மிடத்திலே பொருளாதாரத்திலே பின்னடைவு, கல்வியிலே பின்னடைவு, எல்லாம் பின்னால் போயிடுச்சு. இதற்கெல்லாம் இந்த பிளவு தான் காரணம். இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தில் சொன்னால், முதல்ல உங்களுக்கு ஆயத்தில் ஓதி காட்டினேன், இன்னல்லாஹ லா யுகையிரு மாபி கோமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தங்களுக்கு தாங்களாக தங்களை மாற்றி கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். நம்மளிலே உறவு வர வேண்டும். இந்த ஒருவருக்கொருவர் பகைமை இழப்பு போய் இல்லை ஒன்று சேரக்கூடிய தன்மை வந்தால் மட்டுமே அல்லாஹ் நம்ம ரஹமத்து புரிவான். இல்லை என்று சொன்னால் அடிமைப்பட்டு இருக்க வேண்டியது தான். உலகத்தில் யாருக்கும் அடிமைப்படலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமையானவர்கள். ஏன்னா கலிமா சொன்ன உடனே, பிறந்த உடனே அவங்க கலிமா சொல்லி ஊதிட்டாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்பதாக சொல்லி. அப்போ கடைசி காலம் வரைக்கும் நம்ம அப்படித்தான் இருப்போம். அல்லாஹ் தவிர யாருக்கு அடிமைப்பட மாட்டோம். நம்ம என்றைக்குமே ஆசாதாக தான் இருப்போம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்போம். ஹதீஸில் ஒரு வார்த்தை வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இஸ்லாத்திய மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த குஃபாரெல்லாம் கேட்டாங்களாம், எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க? பாரம்பரியமாக கண்டதையும் கும்பிட்டு தானே இருக்கிறோம், பல தெய்வங்கள் தானே இருக்குது, நீங்கள் புதுசாக கிளம்பி இப்படியெல்லாம் செய்கிறீங்களே என்பதாக சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், இஹ்ராஜுல் இபாதி அன் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தில்லா, அடியார்களை மனிதர்களுக்கு வணங்குவதை விட்டும், மனிதர்களுக்கு அடிமையாக போவதை விட்டும் அவர்களை எடுத்து அல்லாஹ்வுக்கு அடிமையாக்குற வேலை தான் எங்கள் வேலை என்பதாக சஹாபாக்கள் சொன்ன செய்தியிலே ஹதீஸில் பார்ப்போம். ஆக இந்த இஸ்லாம் யாருக்கும் அடிமைப்பட்டதில்லை,
முஸ்லீம்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமையானவர்கள். எனவே இந்த செய்தியின் மூலமாக, இந்த ஆகஸ்ட் 15 மூலமாக நாம் விளங்க வேண்டியது, இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் மற்றவர்களை விட இந்த சுதந்திரத்திலே அதிகமான ஈடுபாடுகளும் இழப்புகளும் அதிகமாக இருப்பதை நாம் விளங்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வருங்காலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு காலத்தை ஏற்படுத்தி, முந்தைய சமுதாயத்தினர்கள், நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தின் பிரகாரமும் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரமும் வாழ்ந்தார்களோ அதே போன்று ஆசாதாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழக்கூடிய நல் வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சமுதாயத்துக்கு அமைத்து கொடுப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.